பயணிகள் பாதையில் பலம் தரும் விருது பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருது பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. இணைந்து ஆராதனை கீதங்களில் 63வது பாடல் யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை என்ற பாடலை பாடுவோம். யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சிலுவையினா மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. தேடி என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை. தினந்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பானவர்களே, இந்த நாளின் வாக்குத்தத்தமாக நாம் வாசித்த எசேக்கியேல் 16:55 இப்படி சொல்லுகிறது. உன் சகோதரியாக சோதேமும் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். உங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். நீங்களும் உங்கள் குமாரத்திகளும் உங்கள் முந்தின சீருக்கு திரும்புவீர்கள். அன்பானவர்களே, கர்த்தர் இந்த நாளிலே
நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நாம் முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை கடவுள் நமக்கு திரும்ப தரும்படியாக உங்கள் முந்தின சிறுக்கு திரும்புவீர்கள் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஜெப வாழ்க்கையில் குறைவுபட்டிருப்போமே, ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் மீண்டுமாக அந்த ஜெப அனுபவங்களை தருகிறார். ஆதியிலே ஆண்டவர் மேல் நம்ம கொண்டிருந்த அன்பிலே நம்ம குறைவுபட்டு இருப்போமே, ஆனால் மீண்டும் முந்தின சிறுக்கு கடவுள் நம்மை திருப்புகிறார். நம்முடைய குடும்ப வாழ்விலே, உறவுகளிலே, நம்முடைய பணிகளிலே நாம் குறைவுபட்டு போயிருப்போமே, ஆனால் கர்த்தர் மீண்டுமாய் உங்களை முந்தின சிறுக்கு உங்களை நான் திருப்புவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்ம எதில் குறைவுபட்டு போயிருக்கிறோம், ஒரு விஷயம் எல்லாவற்றையும் உணர்ந்தவர்களாக இந்த வாக்குத்தத்த வசனத்தை பற்றி பிடித்து ஆண்டுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆலய பிரகாரமான காரியங்களிலே ஒருவேளை நாம் இந்த ஊழியங்களிலே குறைப்பட்டிருப்போமே, ஆனால் ஆண்டவரே எங்களை மீண்டுமாய் உம்முடைய திருப்பணிக்காக திருப்பும் வலிமையான பணிகளை எடுத்து செய்ய எங்களை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட புதியதில் கடவுள் மேல் கொண்டிருந்த அந்த ஆழமான விசுவாசம், அதீத நம்பிக்கையில் ஆண்டவரை நாங்கள் குறைவுபட்டிருப்போமே, ஆனால் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்க உம்மிடத்தில் அதிகமாய் கிட்டி சேர கடவுளை எங்களை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டுடைய கரங்களில் நம்ம அர்ப்பணிப்போம். நீயும் உன் குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் முந்தின சீருக்கு திரும்புவீர்கள். ஒருவேளை ஐஸ்வர்யத்தில் நம்ம குறைவுபட்டிருப்போமே என்று சொன்னால் கடவுள் அதை வாக்குத்தத்தமாய் நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய பலவீனங்களிலே நம்ம குறைவுபட்டிருப்போமே என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு அதை வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். நம் அன்பிலே, பிறரை நேசிப்பதிலே, பிறருக்கு உதவி செய்வதில் குறைவுபட்டிருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் மீண்டுமாக நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாக உயர்த்த போகிறார். கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. நாங்கள் வாழ்க்கையில் குறைவுபட்டு போன எல்லாவற்றிலும் மீண்டும் ஆண்டவரே எங்களை முந்தின சீருக்கு திருப்பும்படியாய் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பெற்றோரை நேசிப்பதில், உறவுகளை நேசிப்பதில் குறைவுபட்டிருப்போம் என்று சொன்னால் ஆண்டவரே எங்களை மீண்டுமாய் ஆண்டவரே கடவுள் ஆண்டவரே முந்தின சீருக்கு திருப்பும்படியாய் ஒப்பு கொடுக்குறாப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பானவர்கள், இந்த நேரத்தில் கூட நம்ம 2 முக்கியமான ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த ஆண்டு நம்முடைய குருசேகத்தில் நடைபெறவிருக்கின்ற விடுமுறை விவிலிய பள்ளிக்காக நாம் ஜெபிக்கவிருக்கிறோம். வருகின்ற 25ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரை நம்முடைய ஆலயத்தில் 10 நாள் விடுமுறை விவிலிய பள்ளி நடைபெறவிருக்கிறது. அதற்காக ஜெபிப்போம். அதே போல் நம்முடைய ஆலயத்தில் இருக்கிற அனைத்து ஃபெலோஷிப்புக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்கள் ஐக்கிய சங்கம், வாலிபர் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம், சிறுவர் ஊழியம், மூத்தோர் ஐக்கியம் என்று சொல்லி அனைத்து ஐக்கிய சங்கங்களை ஜெப ஐக்கியம், குடும்ப ஜெப கொடுகை ஐக்கியம், இப்படி எல்லா ஐக்கியங்களையும் கர்த்தர் வலுப்படுத்தும்படியாக இந்த 2 காரியங்களுக்காக யாராவது ஒருவர் ஜெபிப்போம். இந்த ஆண்டு நடைபெறவிருக்கிற விடுமுறை விவிலிய பள்ளிக்காக நம்முடைய பாஸ்டேட் முழுவதும் அநேக சிறு பிள்ளைகள் வந்து இயேசுவே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். இந்த ஆண்டு திருச்சபையாக இணைந்து இந்த சிறுவர் ஊழியத்தை நம்ம நிறைவேற்ற போகிறோம். அதில் எல்லாருடைய கரங்களை இணையும்படியாய் அதற்காக ஜெபிப்போம். ஆலயத்தில் இருக்கிற அனைத்து ஐக்கிய குழுக்களுக்காக, உடைய கன்வீனர்களுக்காக, உடைய ஊழியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த ஆண்டு நம்முடைய குருசகத்தில் நடைபெறவிருக்கின்ற விபிஎஸ்ஐ சிறப்பாக நடத்தி தரப்போகிறதுக்காய், அநேக பிள்ளைகள் பங்கேற்க போகிறதுக்காய் நம்ம அந்த ஊழியங்களுக்காக கர்த்தரை சோத்தரிப்போம். ஃபெலோஷிப் குரூப் எல்லாம் கர்த்தர் நம்முடைய திருச்சபையில் இன்னும் வளர்ச்சி பாதையில் நடத்த போகிறதுக்காய் கர்த்தரை சோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பானவர்களை, இப்பொழுது ஒரு முக்கியமான ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலே ஏடிஎஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி ஒரு ஹியரிங் ஒன்று வருகிறது. அதாவது மதமாற்ற எதிர்ப்பு சட்டங்களை இன்றைக்கு எதிர்த்து மத்திய அரசுக்கு எதிராக இருக்கின்ற அரசு தாக்கல் பண்ணப்பட்டிருக்கிற அந்த விசாரணை இன்றைக்கு வருகிறது. ஏப்ரல் 16ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தினுடைய அனைத்து விசாரணைகள் என்பது இதை குறித்து அரசு என்ன பண்ணுது, நாங்கள் எல்லாத்தையுமே எல்லா மாநிலங்களையும் கலந்து ஆலோசித்து முறையான ரெக்கார்டெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது. ஆனால் எதிர்த்தரப்பு வாதம் என்பது அப்படி அல்ல. இதில் இன்னும் நிறைய காரியங்கள் பின்பற்றப்படவில்லை. ஆகையினாலே அதற்கு நீங்கள் அனுமதி தரக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கு வாதிட போகிறார்கள். எதிர்த்தரப்பு வாதத்தில் வழக்கறிஞராக கபில் சிபில் அவர்கள் அதற்காக வாதாடுறாங்க. ஆகவே இந்த வழக்கை இன்றைக்கு விசாரணைக்கு வருகிற வழக்கை கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இந்தியாவிலே இந்த ஊழியங்களுக்கு தடையாக கொண்டு வருகின்ற மதமாற்று தடை சட்டத்தை ஆண்டவர் தடை செய்ய வேண்டும். ஆகையினால எல்லாரும் ஒரு விசை ஒருமனப்பட்டு அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதில் இருக்கிற சட்டக்குழுக்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இதற்காக தொடர்ந்து அவர்கள் வாதிட நீதிமன்றத்திலிருந்து நமக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வர அதற்காக நாம் ஜெபிப்போம். இந்த முக்கியமான ஜெப குறிப்புக்காக யாராவது ஒருவர் பாரத்தோடு ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறேன். இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்தியாவிலே ஆளும் அரசு கொண்டு வரவிருக்கின்ற மதமாற்று தடை சட்டத்தை ஆண்டவர் தடை பண்ண போகிறதுக்காக ஒருவேளை அதில் எதிராக இருக்கின்ற அவர்களுடைய வாதங்களை எல்லாம் நீதிமன்றம்
எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல தீர்ப்பு நமக்கு வரப்போகிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. நான் தூங்கினால் எதிரி விதை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நான் தூங்கினால் எதிரி விதை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. உட்காருவோம். மத்தேயு 26ஆம் அத்தியாயம் 36லிருந்து 41 முடிய வாசிப்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த காலை தியானத்தில் மீண்டுமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் விழித்திருந்து ஜெபம் செய்வது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்திற்கு ஜெபிக்க வருவதற்கு முன்பாக குறிப்பாக இந்த நாள் நமக்கு தெரியும். இந்த நாள் கட்டளை வியாழன், வியாகுல வியாழன் என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டவர் தன்னுடைய சீடர்களோடு ரிமெம்பர் மீ என்று சொல்லி தன்னுடைய திருப்பந்தியை, நற்கருணியை ஜெபித்து சீடர்களுக்கு வழங்கின ஒரு சிறப்பான நாள். அதே மாதிரி இந்த நாள் இந்த ப்ரீஸ்வுட் மினிஸ்ட்ரி, அதாவது திருநிலைப்படுத்தப்பட்ட ஊழியத்தையும் கடவுள் இன்றைக்கு துவக்கி வைத்த நாள். அதனால தான் நம்முடைய பேராயத்தில் சரி, அநேக டயசிஸ்லையும் சரி, இந்த நாளில் ஆர்டினேஷன் சர்வீஸாக அதை அனுசரிக்கிறார்கள். இந்த நாளிலும் நம்முடைய பேராயத்தில் ஆர்டினேஷன் சர்வீஸ் உண்டு. ஏறக்குறைய 10 ஆயர்கள் இன்றைக்கு திருநிலைப்படுத்தப்படுகிறார்கள் ஆண்டுடைய திருப்பணிக்காக. ஆக ஆண்டவர் மேல் வீட்டு அறையிலே தன்னுடைய சீடர்களோடு பந்தி இருந்த பிறகு ஒலிவ மலைக்கு ஆண்டவர் ஜெபிக்க போகிறார். நல்லா சாப்பிட்றாங்க சீடர்கள்லாம். சாப்பிட்டுட்டு அப்புறம் தோத்திர பாட்டை பாடிட்டு ஒலிவ மலைக்கு போகிறாங்க. ஆண்டவர் தனக்கு அன்பாக இருந்த 3 சீடர்களை தன்னோடு இன்னும் சில அடிகள் சற்று தள்ளி போய் ஜெபிப்பதற்கு ஆண்டவர் அவங்கள கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்கள ஜெபம் பண்ண சொல்லிவிட்டு ஆண்டவர் போய் தனியாக ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா 3 பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க நடந்த களைப்பாக இருக்கலாம், அல்லது அதீத உணவு உட்கொண்டபடினால இருக்கலாம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த தூக்கம் அதை குறித்து அல்ல, நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா? 1 மணி நேரம் ஜெபம் பைபிளில் எவ்வளோ இடங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 1 hour ப்ரேயர். நம்ம கூட நம்முடைய ஜெப நேரத்தை ஒரு நேரத்தை குறித்து கொள்ள வேண்டும். நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், இல்லை அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் நம்ம எப்போவுமே சில மணித்துளிகள் அப்படி தான், 1 நிமிஷம் ஜெபம், 2 நிமிஷம் ஜெபம் அப்படி இருக்கிறோம். ஆனால் இந்த 1 மணி நேர ஜெபம் என்பது சோதனையை ஜெயிக்கின்ற ஒரு ஜெபமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு 20:12
கடைசியில் வந்த 2 பேர் திராட்சை தோட்ட ஊமையில் 1 மணி நேரம் அப்படின்ற அந்த குறிப்பு இடம்பெற்றிருக்கிறது. ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் 3 சீடர்களை பார்த்து கேட்ட கேள்வி, 1 மணி நேரமாவது நீங்கள் ஜெபிக்கக்கூடாதான்னு சொல்லி. அதே மாதிரி ஆண்டவரை கைது செய்துட்ட பின்னாடி தலைமை குரு வீட்டுக்கு பேதுரு வருவார். அந்த இரவு குளிர் காயிற இடத்துல அவங்க வீட்டுக்கு வந்தோன்னா அந்த இடத்துலையும் பின் சென்ற பேதுரு 1 மணி நேரம் கழித்து அவர் அந்த அடையாளப்படுத்தப்படுகிறதை அந்த பகுதி குறிப்பிடப்படுது. லூக்கா 22:59 இந்த கெத்செமனே ஜெபம் நம்ம வாசித்த பகுதி. இன்னொரு இடத்துல லூக்கா 22:59. அடுத்து இருளின் அதிகாரம் பற்றி 1 மணி நேரமாவது நீங்கள் ஜெபிக்கக்கூடாதா வெளிப்படுத்தின புத்தகம் 17:12 குறிப்பிடப்பட்டிருக்குது. அதே வெளிப்படுத்தின புத்தகம் 18:10, 18:17, 18:19 அழிவுக்கு முன்னாடி 1 மணி நேரம் நம்ம விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற குறிப்புகள் வருகிறது. ஆக ஒரு விசுவாசி தன்னுடைய ஜெப நேரத்தை நிச்சயம் குறித்து ஜெபிக்க வேண்டும். ஒருவருடைய வாழ்நாள் முழுவதும் அவருடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவோ கணக்கு போட்டு பார்க்கும்போது கடவுளுக்காக செலவழிக்கிற 1 மணி நேரம் 24 மணி நேரம் நம்ம சொல்கிறோம். 10ல் 1 பாகம் கடவுளுக்கு நம்ம தசம பாகம் கொடுக்கணும். நேரத்தில் கூட அப்படி ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டும் நிச்சயமாக. ஆக அந்த 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் ஒருவேளை அதை நம்ம பிரித்து கொடுக்கலாம், அல்லது நேரம் இருந்தால் காலையில் அதிகாலையில் ஜெபிக்கலாம், அல்லது இரவு படுக்க போது ஜெபம் பண்ணலாம். ஆனால் ஒரு விசுவாசி தன்னுடைய ஜெப நேரத்தை கட்டாயம் திட்டமிட வேண்டும். அன்பானவர்களை, இயேசு ஆண்டவர் எவ்வளோ அற்புதம் செஞ்சாலும் பாருங்கள், அவர் தனிமையாக கடவுளோடு தங்கியிருக்கிற நேரத்தை அவர் எப்பொழுதும் அறிந்தவராக இருந்தார். அதை மறப்பதே இல்லை. தனது வாழ்வில் எவ்வளோ பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை, புதுமைகளை செஞ்சாலும் பிதாவுக்கு கொடுக்கின்ற நேரத்தை அவர் எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருந்தார் என்று நாம் திருமறையில் பார்க்கலாம். விழித்திருந்து ஜெபம் செய்வது என்றால் என்ன? 3 திருடங்க அவங்க கொள்ளையிடுவதற்காக போனாங்க. போன இடத்துல ஒரு இடத்துல அல்வா கிடச்சிருக்குது, கொஞ்சம் அல்வா கிடச்சிருக்குது. சரி, இதை யார் சாப்பிட்றதுன்னு சொல்லி அவங்க 3 பேருக்குள்ளே போட்டி. அப்போ என்ன பண்ணாங்க, பொதுவில் ஒரு இடத்துல கூட வந்து அந்த அல்வா துண்டு வச்சுட்டு தட்டு போட்டு மூடிட்டாங்க. மூடிட்டு அவங்க பேசிக்கினாங்களாம், இன்றைக்கி நைட்டு நம்ம நல்லா தூங்கலாம், யாருக்கு இன்றைக்கி தூக்கத்தில் நல்ல கனவு வருதோ அவங்க காலையில் அந்த கனவு சொல்லிவிட்டு அல்வா துண்டு என்ன பண்ணலாம், சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அதை வச்சுட்டு படுத்துட்டாங்க. காலையில் எல்லோரும் எந்திரிச்சாங்க. சரி, அவங்கவுங்க கண்ட கனவை பற்றி சொல்கிறாங்க. எல்லாருக்குமே ஆசை, அந்த அல்வா வந்து தங்களுக்கு தான் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஒருத்தர் சொன்னார், ராத்திரி வந்து எனக்கு கனவில் சாமி வந்தார், அவர் தன்னுடைய அழகான தோட்டத்துக்கு என்னை கூட்டின்னு போய் அது எல்லாத்தையும் சுற்றி காமிச்சார், அங்கே இது இருந்தது அப்படி இருந்தது அப்படின்னு எல்லாம் விவரித்தார். உடனே அடுத்தவர் சொன்னார், எப்பா நீ என்ன கனவு கண்ட, அதை விட நான் சொல்கிறேன் பார், ராத்திரி கனவில் நான் வச்சுருந்த தோட்டத்துக்கு கடவுளை நான் கூட்டின்னு போனேன், அங்கே நான் இது அதெல்லாம் வச்சுருந்தேன், அதெல்லாம் பார்த்து கடவுளை பிரமிச்சு போயிட்டார். இது 2த்தையும் அமைதியாக கேட்டிருந்த 3வது ஆள் தான் சொன்னாராம், நீங்கள் 2 பேரும் என்ன கனவு கண்டீங்க? ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கடவுளே என் முன்னாடி வந்து அட முட்டாளே, உன் முன்னாடி அழகான சுவையான அல்வா துண்டு இருக்கும்போது நீ எது கனவு கண்டுன்னுக்கிற, நீ உடனே எழுந்து என்ன பண்ண சாப்பிடுன்னு சொன்னாருன்னு. தட்டு திறந்து பார்த்தா அங்கே என்ன இல்லைங்க, அல்வா இல்லை. விழித்திருந்து எப்படி ஒரு பொருளை நம்ம சொந்தமாக்கி கொள்வது அப்படின்றதுக்கு இந்த கதை சொல்கிறாங்க. விழித்திருப்பது என்று சொன்னால் என்ன? அதாவது எதற்கும் தயாராக இருப்பது. ஒரு ஓட்டப்பந்தயத்திலேயோ அல்லது போட்டிக்கு ஆயத்தமாக இருக்கிற அந்த வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த கோர்ட்டில் நிற்பாங்க. விசில் வந்து அங்கே அந்த பிடி வாத்தியார்கிட்ட இருக்குதுன்னு வைங்க, எப்போ விசில் சத்தம் வரும்னு அவங்க என்ன பண்ணணும், உஷாராக இருக்கணும். அந்த விசில் சத்தம் வந்த உடனே அவங்க என்ன பண்ணணும், போட்டிக்கு தயாராக வேண்டும். ஆக இந்த ஒரு காத்திருக்கிற அனுபவம் தான் விழிப்பாக இருக்கிறவனும். தாவீது சங்கீதத்தில் ஒரு இடத்துல சொல்லுவார், நான் தூங்குறேன் ஆனால் என் ஆவி என்ன பண்ணியிருக்குது, விழித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். ஆக சொல்லும் கணக்கு வாத்தியார் சொல்ல அப்புறம் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட வாய்ப்பாடு மனப்பாடமாக சொல்லணும். அதுதான் நம்ம ஆவி தூங்கினாலும் நம்முடைய அந்த அந்த உடல் தூங்கினாலும் ஆவி வந்து விழித்திருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த வார்த்தையை பேதுருவை பார்த்து சொல்கிறார். ஏன் இந்த 3 சீடர்களில் பேதுருக்கிட்ட ஆண்டவர் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, பேதுருவுக்கு எதிராக ஒரு பெரிய துன்பம் வரப்போகிறது.
பேதுரு சோதனையில் விழப்போகிறார். ஆண்டவர் சொன்னார், சத்துரு உன்னை புடமிடும்படி என்னிடத்தில் வந்து உத்தரவு கேட்டிருக்கிறான், ஆனால் நானும் உனக்காக ஜெபித்திருக்கிறேன். அப்போ இது என்னன்னா அப்போ பேதுருக்கு தெரில, அவர் தூக்கம் கலக்கத்தில் அதிகமாக இருக்கிறார். இப்போது ஆண்டவர் ஏன் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் சொன்னாருன்னா 2 விஷயத்தை சொல்கிறார். அவருடைய உள்ளம் துக்கம் அடைந்திருக்கிறது, அவர் வியாகுலப்பட்டிருக்கிறார், வியாகுலப்பட தொடங்கினார் அப்படின்னு இதை வந்து ஆண்டவர் ஷேர் பண்ணுறார். நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒரு பெரிய ஒரு இதை நான் சந்திக்க வேண்டும், ஆகினால நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். யோசிச்சு பாருங்கள், 3 வருஷம் கூட இருந்தவங்க அவருடைய வலிய வேதனையை ஷேர் பண்ணும்போது அது கூட பெருசாக தெரியாமல் இவங்க படுத்து உறங்கி விடுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, பேதுரு விழித்திருக்க தவறியதால் ஆண்டவரை மறுதலிக்கின்ற மிகப்பெரிய சோதனையிலே விழுந்து போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பேதுருவுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ விழித்திருந்து சோதனையில் தப்புவிக்கப்படுவா என்று சொல்லி. ஆனால் பேதுரு தூக்க கலக்கத்தில் அதை மறந்து போகிறதை பார்க்கிறோம். ஆமாம், ப்ரேயர்ஸ் டு ப்ரே அகைன்ஸ்ட் டெம்டேஷன், அதாவது சோதனைக்கு தப்புவதற்காக நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். 1 பேதுரு 5:8 சொல்லுது, உங்கள் எதிராளி ஆகிய சாத்தான் எவரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். நம்ம எல்லாருமே சோதனையை கடந்து வர வேண்டும். சோதனைக்கு தப்பாத மனிதர் யாருமே இல்லை. சோதனை வருவது பாவம் அல்ல, ஆனால் அந்த சோதனை உணர்வு கொண்ட ஒவ்வொருவரும் சந்திக்கின்ற பொழுது நம்முடைய விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். நம்முடைய உள்ளத்தில் ஒரு பிரமாணிக்கம் இருக்க வேண்டும். இந்த சோதனையை நான் கடந்து வருவதற்கு நான் கடவுள் மேல் கொண்டிருக்கிற விசுவாசம் எந்த அளவுக்கு எனக்கு துணை செய்கிறது. அதே மாதிரி சோதனைகளை எவராலும் தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது. ஆனால் சோதனைக்கான சூழல்களை நம்மால் தவிர்க்க முடியும். யோசேப்பு பாருங்கள், அவருக்கு ஒரு சோதனை வருது, அதை அவரால் தடுக்க முடியாது, ஏன்னா அதிகாரத்திலிருந்து அவருக்கு அந்த சோதனை வருது. ஆனால் அதை தவிர்ப்பதற்கான சூழல் அவருடைய கரத்தில் இருக்கிறது. தான் அணிந்திருந்த ஆடையை உதறிவிட்டு வெளியிலே ஓடுகின்ற யோசேப்பை பார்க்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பாவம், ஆசை, இப்படி நிறைய சோதனைகள் கடந்து வரும். அந்த சோதனை வருவது பாவம் அல்ல, அல்லது சோதனையை நம்மால் தவிர்க்க முடியாது. ஆனால் அதற்கான சூழல்களில் இருந்து வெளியிலே வருவதற்கு நம்மால் முடியும். இங்கே ஆண்டவர் கூட அந்த விழித்திருந்து ஜெபிக்கின்ற ஜெபத்தை தன்னுடைய சீடர்கள் மத்தியிலே எதிர்பார்க்கின்றதை பார்க்கிறோம். மனிதர் நமக்கு சோதனை எதிர்க்கின்ற வலிமை இல்லை, ஆனால் கடவுளுக்கு அப்படி இல்லை. நமக்கு தான் அதை ஜெயிக்கிறதுக்கான சக்தி இல்லையே தவிர ஆண்டவருக்கு அப்படி இல்லை. அது அவர் தன்னுடைய அந்த 40 நாள் உபவாசத்தில் ஆண்டவர் அதை நமக்கு மெய்ப்பித்து காண்பித்திருக்கிறதை பார்க்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, ஆக இயேசு கிறிஸ்து தனக்காக ஜெபிக்க சொல்லவில்லை, மாறாக சீடர்களிடத்தில் அவர்களுக்காக சோதனையில் தப்பிப்பதற்கு ஜெபிக்க ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சோதனையிலிருந்து தப்பிக்கிற நேரங்களில் சில நேரம் நமக்கு கவனச்சிதறல் என்பது நம்ம மாற்றி போடுகின்ற ஒன்றாக இருக்குது. டிஸ்ட்ரக்ஷன் என்கிற சொல்கிறாங்க. இது பிசாசு பயன்படுத்துகிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம். பாருங்கள், இந்த கவனச்சிதறல் நமக்கு எந்த நேரம் எப்படி வேணால் வரலாம். இன்றைக்கி நிறைய நம்முடைய கவனச்சிதறலை எடுத்துக்கொள்வது மொபைல் ஃபோன். ஏன்னா ஜெபமாக மொபைலா அப்படின்னும் போது இன்றைக்கி எல்லா சராசரியை யோசித்து பார்ப்போம். ஜெபிக்கிறத விட நம்ம இந்த மொபைல் ஃபோனுக்கும் மற்றதுக்கும் கொடுக்குற நேரம் அதிகமாக இருக்கிறது. அதை குறித்த ஒரு கவலை நமக்கு நிச்சயம் வேண்டும். சில நேரங்களில் பொய் சொல்லி நம்ம திசை திருப்புவோம். இப்படி பரவாயில்ல, இப்படி செய்யலாம், ஒரு ஆல்டர்னேட்டிவ் இப்படி இருக்குது, இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிசாசு சில நேரங்களில் பொய்களை சொல்லி தந்திரமாக நம்மை திசை திருப்புகிறதை பார்க்கிறோம். சிலருக்கு வேலை ஸ்தலம் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் இல்லையா? ஆமாம், அதிகமான பணிச்சுமை அல்லது வேலை சுமை ஜெபிக்கிறதுக்கான கவன சிதறலை சிலருடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. குடும்ப சூழல்கள் சில நேரம் ஏன்பா இப்படி செஞ்சிட்டேன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது, ஃபேமிலி குடும்பத்துக்காக நான் இப்படி செஞ்சு தான் ஆகணும். ஆக பிசாசு என்பது இப்படி பல்வேறு விதமான டிஸ்ட்ராக்ஷனை நமக்கு கொண்டு வந்தாலும் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறது, மாம்சம் பலவீனம் உள்ளது தான், ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆக இந்த சோதனைகளை கடந்து வருவதற்கு நாம் அதை ஒருவேளை உடல் அளவிலே அதை எதிர்கொள்ளுகிற ஆற்றல் இல்லை, ஆனால் தூய ஆவியானுடைய துணை கொண்டு அவைகளை எதிர்க்கின்ற ஆற்றலை கடவுள் நமக்கு தருகிறார். விழித்திருந்து ஜெபம் செய்வது என்பது என்னன்னு சொன்னால்,
அதாவது ஒரு நைட் வாட்ச்மேனுக்கும் ஒரு பகல் வாட்ச்மேனுக்கு இருக்கிற வித்தியாசம்தான். பகல் வாட்ச்மேன் வந்து அவ்வளோ கவனமாக பணி செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவருக்கு ஆபத்து வருதுன்னா தூரம் தெரியும், இந்த ஆபத்து வருதுன்னு அவர் பகலில் பார்க்க முடியும். ஆனால் இரவு வாட்ச்மேன் என்பது அப்படி அல்ல. ஆபகுக்கு 2ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனம் குறித்து வைத்து கொள்ளுங்கள். அங்கே இரவு ஆபத்து எந்த மூலையிலிருந்து எப்படி வேணால் வரும். ஆக விழித்திருந்து ஜெபம் செய்வது என்பது சோதனைகளை நாம் மேற்கொள்வதற்கு எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்கின்ற எச்சரிப்பை நமக்கு கொடுக்கின்றது. ஆக அன்புக்குரியவர்களே, விழித்திருந்து ஜெபிக்கின்றவர்கள் சோதனைகளை ஜெயிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். இந்த விழித்திருந்து ஜெபிக்கின்ற ஜெபம் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் என்பது, கடவுள் நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்ல முடியும். அன்றைக்கு பேதுரு அவரை பிசாசு சோதிக்க போகிறான்னு ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் பேதுருவால் விழித்திருந்து ஜெபிக்க முடியவில்லை, சோதனைகளே விழுந்து போகின்றார். இன்றைக்கு பிசாசு நம்மை சோதிக்க கடவுளுடைய சமூகத்தில் நின்று கொண்டு இருக்கிறான். கடவுள் நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்ல முடியும்? என்னுடைய பிள்ளைகள் சோதனைக்கு தப்புவார்கள் அல்லது விழித்திருந்து ஜெபிப்பார்கள், ஜாக்கிரதையாக இருப்பார்கள் என்று சொல்லி நம்மை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? விழித்திருந்து ஜெபம் செய்வது என்பது நம்முடைய எல்லா சோதனைகளையும் மேற்கொள்வதற்கான ஆற்றலை தருகிறது. இந்த நாள் முழுவதும் இந்த சிந்தனை வழி கடவுள் நம்மை வழி நடத்தி காப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். திருப்ப படைப்பதின் அழகு, படைத்தவர் பரிவு, பணிந்துமே நன்றி படைத்திடும் விருந்து. படைப்பதின் அழகு, படைத்தவர் பரிவு, பணிந்துமே நன்றி படைத்திடும் விருந்து. அடிமைகளுடன் வந்து விடுதலை அருளும் ஆண்டவர் அருள் நினைவாகிடும் விருந்து. அடிமைகளுடன் வந்து விடுதலை அருளும் ஆண்டவர் அருள் நினைவாகிடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து.